Hello friends, welcome to Abhi's hashtag. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு எம்மியான பன்னீர் மசாலா தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்த்திடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா prepare பண்றதுக்கு ஆனியன் and தக்காளி வந்து நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு ஒரு 2 ஆனியன், ஒரு தக்காளி எடுத்து நல்லா ஃபைனா சாப் பண்ணி இருக்கேன். இதுக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்து இத நல்லா crush பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு pan எடுத்து கொஞ்சமா ஆயில் அப்புறம் கொஞ்சம் பட்டர் வந்து சேர்த்திருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் இதுல வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்து இத நல்லா mix பண்ணி கொடுங்க. இது ஒரு half cook ஆகணும். இப்போ ஒரு ஸ்பூன் ginger garlic paste வந்து ஆட் பண்ணிரலாம். இதோட பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா இத வந்து mix பண்ணி கொடுத்துட்டு இதே ஆயில்ல ஒரு ஸ்பூன் chilli powder, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து இத நல்லா mix பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து இதையும் நல்லா mix பண்ணி கொடுங்க. இப்போ இதுக்கு தேவையான salt சேர்த்து இத நல்லா mix பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 1 minute நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட தக்காளி வந்து நல்லா வந்து மேஷ்ட் ஆகி கிடைச்சிருக்கணும். நம்ம கரண்டி வச்சு mix பண்ணும்போதே அது நல்லா உடைஞ்சு வந்துரும். இப்போ கடைசியா நம்ம எடுத்து வச்சிருந்த பன்னீர் வந்து இதல சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கியூப்ஸ் பன்னீர் எடுத்ததனால எனக்கு உடைக்கிறதுக்கு ஈஸியா இருந்துச்சு. நீங்க வந்து பெரிய கியூப்ஸ் பாரா வாங்குனீங்கன்னா அது வந்து கேரட் துருவல்ல வச்சு ஷ்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியா இதுக்கு தேவையான salt, pepper செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா போட்டு கொடுங்க. அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி லீஃப் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி இன்னொரு பவுல்ல வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். சூப்பரான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம தோசைக்கு கூட இத ஸ்டஃப் பண்ண வேண்டியதா. ஒரு தோசை கல் வந்து அடுப்புல வச்சிட்டு கல் கொஞ்சம் சூடானதும் தோசை மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா தின்னா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நம்ம கிறிஸ்பி தோசைக்கு நம்ம எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுவோமோ அதே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு இதில் வந்து நான் இன்னைக்கு ஆயில் தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு கீ ஆர் பட்டர் எது இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு ஒரு சைட் நல்லா வேகிறது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வேகும்போது உங்களுக்கு தெரியும் சைடில் இந்த மாதிரி கலர் வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துட்டோன்னா ஒரு சூப்பரான ஸ்டஃப்டு பன்னீர் மசாலா தோசை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி நான் ஒரு தோசை கூட எடுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் தோசை விடும்போது நம்ம கல்லை எப்பவுமே வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டு கொஞ்சமாக காட்டன் கிளாத் இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைச்சிட்டு நெக்ஸ்ட் விடுங்க. ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட தோசை வந்து கிறிஸ்பியாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வராது. ஸோ இதையும் நான் ஃபர்ஸ்ட்டு தோசை பண்ணது மாதிரி தான் நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு இதை கொஞ்ச நேரம் வேக விட்டு நம்ம மசாலா ஸ்ப்ரெட் பண்ணி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளவு தான் ஈஸியாக சூப்பராக செய்யக்கூடிய இந்த பன்னீர் மசாலா தோசையை நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு கூட சைட் டிஷ் நமக்கு எதுவுமே தேவைப்படாது. உங்களுக்கு இதுக்கு கூட சேர்த்து சாப்பிடணுன்னா எல்லா விதமான சட்னியும் இதுக்கு வந்து நல்லா சூட் ஆகும். தேங்காய் சட்னி, கார சட்னி, பூண்டு சட்னி எல்லாமே வந்து இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதே மசாலாவை நீங்கள் வந்து சப்பாத்தி, பூரிக்கு கூட ஸ்டஃப் பண்ணி கூட பிள்ளைங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸுக்காக நீங்கள் கொடுத்து விடலாம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.